இண்டஸ்ட்ரியில ஒரு சில பேரு தான் கூட்டணி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். அவங்களுடைய கூட்டணியில ஒரு திரைப்படமோ இல்ல ஒரு பாடலோ வெளிவந்துச்சு அப்படின்னா அதுக்கு பெரிய வரவேற்பு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியே பாடலும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடும். அப்படிப்பட்ட கூட்டணி யாரு அப்படின்னு கேட்டா செல்வராகவன் அண்ட் யுவன் சங்கர் ராஜா. காதல் கொண்டேன் திரைப்படம் யாருமே இது வரைக்கும் மறந்திருக்க மாட்டாங்க. அப்படியே அந்த படத்தை மறந்தாலும் அந்த படத்துல இருந்த எந்த ஒரு பாடலையும் நம்மளால எப்பயுமே மறக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அழகான பாடலை யுவன் சங்கர் ராஜா செல்வராகவனுக்கு கொடுத்திருந்தாரு. அதை தொடர்ந்து யாரடி நீ மோகினி, 7G ரெயின்போ காலனின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா செல்வராகவனுக்காக நிறைய படங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஆனா இவங்க ரெண்டு பேருக்குள்ளார இவ்வளவு ஒற்றுமை இருக்கிறத பார்த்து யாரு எந்த இடத்துல கண்ணு வச்சாங்களோ தெரியல. ரெண்டு பேருக்கும் வந்து மனஸ்தாபம் ஏற்பட்டு 1000ல் ஒருவன் படம் வரும்போது பிரிஞ்சுட்டாங்க. அதனாலதான் 1000ல் ஒருவன் படம், அதுக்கு அடுத்து தொடர்ந்து வந்த படங்கள்லாம் ஜிவி பிரகாஷ் வந்து இசையமைச்சிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ இந்த கூட்டணி திரும்பவும் இணைய போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல ரசிகர்கள் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா செல்வராகவன் அடுத்ததா எடுக்க போற படத்துல இசையமைக்க போறது யுவன் சங்கர் ராஜா தான். இதை யாரு சொல்லிருக்கா அப்படின்னு கேட்டா செல்வராகவனுடைய மனைவி கீதாஞ்சலி செல்வராகவன் சொல்லியிருக்காங்க. சோ கூடிய சீக்கிரத்துல இவங்களுடைய கூட்டணியில ஒரு படம் வரணும், பாட்டெல்லாம் நாங்க கேட்கணும், அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த நாள் எப்போ வரும் அப்படிங்கறத இப்பையில இருந்தே கவுண்ட் பண்ணலாம்.